சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இப்பதிவில் கஞ்சனகிரி மலையை பற்றி காண்போம். ராணிப்பேட்டை மக்களின் மனம் கவர் இடமான கஞ்சனகிரி மலை கடல் மட்டத்திலிருந்து 1500 அடி உயரம் கொண்ட சிறிய மலையாகும். பசுமையான இந்த மலை ஒரு சிறிய சிவன் மற்றும் முருகன் ஆலயங்களை கொண்டுள்ளது. மணி சத்தம் எழுப்பும் பாறை இம்மலையின் முக்கிய கவரும் அம்சமாகும். இப்பாறைக்கு மணிப்பாறை என்ற பெயரும் உண்டு. முன்னொரு நாளில் கஞ்சன் என்னும் அரக்கன் இம்மலையில் சிவனை நோக்கி தவம் செய்து கொண்டிருந்தான். திருவலத்தில் உள்ள சிவலிங்கத்திற்கு இம்மலையில் இருந்து நீர் சிவனடியாரால் எடுத்து செல்லப்பட்டது. இந்நிலையில் கஞ்சன் சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்தான். கடும் தவம் புரிந்தும் சிவபெருமானின் காட்சி கிடைக்காததால் சிவபெருமானிடம் மிகுந்த கோபம் கொண்டான். வழக்கம்போல் சிவனடியார் ஜலாபிஷேகத்திற்காக கஞ்சனகிரியில் உள்ள திருக்குளத்தில் நீர் எடுக்க வந்தார். இதை அறிந்த கஞ்சன் தனக்கு காட்சி தராத சிவபெருமானுக்கு வழிபாடு செய்பவரை வெறுத்தான். சிவனடியாரை துன்புறுத்தினான். இதனால் மிகவும் துன்புற்ற சிவனடியார் திருவலத்தில் உள்ள சிவபெருமானிடம் முறையிட்டார். மீண்டும் சிவபக்தியினால் திருக்குளத்தில் நீரெடுக்க வரும்போது கஞ்சன் சிவனடியாரை துன்புறுத்தினான். இதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் நந்தியை கொண்டு கஞ்சனை வதம் செய்தார். நந்தியினால் வீசப்பட்ட அரக்கனின் உடல் பாகங்கள் பல்வேறு ஊர்களின் பெயரில் அடையாளம் காணப்படுகிறது. அரக்கனின் இரத்தமானது சிவலிங்கங்களாக உருவெடுத்து இவை இம்மலையில் இன்னும் உள்ளது. சிவனுக்கு உகந்த மலராக நாகலிங்க மலர் விளங்குகின்றது. இம்மலரானது மனித உயிர் தத்துவத்தை உள்ளடக்கியது. நம் உடம்பில் உள்ள சிவன் நம்மை விட்டு நீங்கும் பொழுது நாம் பிணமாக சரிகிறோம். அதேபோல் இம்மலரில் உள்ள லிங்க வடிவு இம்மலரை விட்டு நீங்கியவுடன் இம்மலர் கீழே விழுகிறது. இம்மலர் பார்ப்பதற்கு சிவலிங்கத்தின் மேல் ஆதிசேஷன் குடை பிடித்தார் போல் இருக்கும். இம்மலைக்கு வரும்பொழுது மீன்களுக்காக பொறி வாங்கி வரவும். கஞ்சனகிரிக்கு வாருங்கள், கருணை அருள் பெறுங்கள். நமாமி ஷமீஷான நிர்வாண ரூபம் விபும் வியாபகம் பிரம்ம வேத ஸ்வரூபம் நிஜம் நிர்குணம் நிர்விகல்பம் நிரீஹம் சிதாகாசமாகாசவாசம் பஜே